என்பது கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, அது தலைமுறை உருவாக்கிய ஒரு பாரம்பரியம். கல்வி, விளையாட்டு, ஒழுக்கம், தலைமைத்துவம், சமூக பொறுப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து மாணவர்களை உருவாக்கும் ஒரு வாழ்வியலாக மையமாக அது திகழ்கின்றது. இதனை மட்டுமன்றி அவர்களது வாழ்க்கை துணைகளையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. அநேகமாக இங்கே நாம் பார்க்கும்போது அதாவது ஹஸ்பண்ட் லைஃபும் கல்லூரி காலத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக இருக்கின்றார்கள். உலகின் பல நாடுகளில் என்பது பழைய மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்றார்கள். அந்த வெற்றியின் அடித்தளமாக அமைந்தது யாழ்ப்பாண கல்லூரிதான். கடந்த சில ஆண்டுகளில் எமது கல்லூரி பல முன்னேற்றங்களை பெற்றுள்ளது. கல்வியில் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் பல வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளது. விளையாட்டுத் துறையில் அண்மையில் பெற்ற சில முக்கியமான சாதனைகளாக ஹாக்கி நேஷனல் லெவல் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டவன், நெட்பால் ப்ரொஃபஷனல் சாம்பியனாக வந்தவன், 52 வருடங்களுக்கு பின் பொன்னணிகள் என்று சொல்லப்படுகின்ற வரலாறு வடக்கிலே முக்கியமான ஒரு விக்மேக்காக இருக்கின்ற போட்டி கடந்த வருடம் வெற்றி பெற்றுக் கொண்டமை ஒரு சாதனையாக இருக்கின்றது. அதை விட இந்த வருடம் 3 நகரங்கள், அதாவது பாடசாலை சுருங்கித்துக் கொண்டது. அதற்கு முக்கியமான பக்கபலமாக துணையாக இருந்தவர்கள் எமது ஒன்டாரியோ அரண்மனை எமது விஜயகுமாரன். அதே நேரம் அதனோடு தோளாக திரச்சன் அவர்கள் 2-3 வருடமாக என்னோட தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார். கிரிக்கெட் சீசன் வந்தோட ஒவ்வொரு நாளுமே கலந்துமாக எப்படி இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், டிக்மெண்ட் அடிப்போம் ஒரு அபாவோட இருந்தவர்கள் அந்த வெற்றி சமர்ப்பணமாக இருந்திருக்கிறது. அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாண பாடசாலைகளிலே முதலாவது எமது பாடசாலை கிரிக்கெட் டிஜிட்டல் ஸ்கோர் இந்த வருடம் திறந்து வைக்கப்பட்டது. மிகவும், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முதலாவது ஸ்கூலாக டிஜிட்டல் ஸ்கோர். அதே நேரம் புதிய விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நீண்ட காலமாக செயலிழந்து காணப்பட்ட சில விளையாட்டுகள் திருப்பவும் புத்துயிர் பெற்று உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வெற்றி அனைத்தும் ஒருவருடைய சாதனை அல்ல. அதாவது இது அதிபர், ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் ஆளுநர் சபை, தர்மகர்த்தா சபை அனைவரது கூட்டுமுயற்சி பயனாகத்தான் இந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் குறிப்பாக நன்றி கூற விரும்புவது உலகத்தில் பழைய மாணவர்கள். நீங்கள் வழங்கிய நிதி உதவி மட்டுமல்ல, உங்கள் ஆலோசனைகள், அனுபவங்கள், வழிகாட்டல்கள், ஊக்குவிப்புகள் ஆகியவையும் எங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்து வருகின்றன. எமது எதிர்கால இலக்குகளாக எங்களுடைய விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவதற்கு சர்வதேச பயிற்சி மற்றும் பரிமாற்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நவீன ஜிம்னாஸ்டியம், இண்டோர் ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல் மற்றும் கிரிக்கெட் உலக பயிற்சி திடல் மற்றும் டென்னிஸ் போன்ற நீண்டகால திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். பழைய மாணவர்கள் நேரடியாக மாணவர்களுக்கு வழிகாட்டும் மென்டர்ஷிப் திட்டங்களை உருவாக்க வேண்டும். உங்களிடம் எனது பணிவான வேண்டுகோள், உங்கள் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குங்கள். உங்கள் அனுபவங்களை எமது மாணவர்களுடன் பகிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் யாழ்ப்பாண கல்வி
தட்டினால் கொஞ்சம் சட்டத்தில் கூடவாக இருக்கு. 3 விரல் தட்டினால் கொஞ்சம் கூடவாக. அதே மாதிரி 10 விரலும் சேர்த்து தட்டிட்டுதான் எங்களுடைய சாதனையை